அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நாம் பலன்கள் பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண வயசில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைகள் அல்லது பெண்ணுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த நேரம் நீங்கள் ஈடுபடலாம். அப்படி ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படியான பலன்கள் ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அந்த தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விநாயகருடைய வழிபாடை மேற்கொண்டு வாங்க, எல்லாமே நன்மையே. சரி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்லதொரு பலன், கைமேல் பலன் அப்படின்னே சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்றாலும் கூட உடனே சரியாகிடும். அதே போல் சிலருக்கு திடீர் பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாங்க. அரசாங்க வகையில் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. உலகத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்படுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவால சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலைக்கு நீங்க விண்ணப்பித்திருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வர்றதுக்கான சாத்தியம் கூட உண்டுங்க. அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான பலன்கள் அப்படிங்கும்போது நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு எளிமையானதாக நடக்கும். அதே போல வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக அனைத்துமே முடியும். வியாபார அபிவிருத்திக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 9 இது அதிர்ஷ்டமான எண்களாக அமையுது. அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் பலன்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்க போகக்கூடிய பார்வையாகத்தான் அமைய போகுது. நவகிரக வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையவே கொடுக்கும் கண்டிப்பாக. மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு கிடைப்பதோடு உங்களுடைய நட்சத்திரநாதனுடன் அங்கே சஞ்சரிப்பதால் வியாபாரம் லாபம் அடையும். தொழிலில் ஏற்பட்ட தடை உங்களுக்கு விலகி போகுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வெள்ளி சனிக்கிழமைகளில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரநாதன் கேந்திர பலத்துடன் சஞ்சரிக்கிறதால வருமானத்தில் இருந்த தடைகள்லாம் விலகி போகும். பொன்பொருள் சேர்க்கை, ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடியது இவையெல்லாம் நடக்கும். ராசிநாதனுடைய பார்வைகளால் செய்து வரக்கூடிய தொழில் விருத்தியாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அமைதி காப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உத்திராடம் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதால பெரியோர் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். குருவினால் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைகளில் விழிப்புணர்வு ரொம்பவே அவசியம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும். யார்கிட்ட எது பேசினாலும் 1க்கு 2 முறை யோசித்து பேசுறது மிகவும் நல்லது. அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மிகவும் கவனத்தோடு மேற்கொள்ளணும். உங்களுக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய நாட்களாகத்தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாக்யாதிபதி சூரியனுடைய ஆட்சி நடக்க போகுது. அதே போல் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மிக சாதகமாக இந்த நாட்கள்லாம் வரப்போகுது.
எண்ணங்களும் முயற்சிகளும் நிறைவேறும். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக மேலோங்கி இருக்கும். பொருள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் பற்றாக்குறை எல்லாம் விலகி போகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் அமைதியும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். விலகிய சொந்தங்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தை வழி பூர்வ புண்ணிய சொத்து தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீடு வாகனம் யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. தொழில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்பு, இவை எல்லாமே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகத்தாங்க இருக்கும். பணப்புழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரளமாகத்தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். பங்கு சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டாகும். பிள்ளைகளினுடைய எதிர்காலம் குறித்த கவலை அதிகரிக்கும். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் இப்போ நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க. புதிய வேற்று மத நண்பர்களுடைய நம்பிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குடும்பத்துடன் விருந்து உபசாரங்கள் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஆடம்பர பொருள் சேரும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமானதான் நடக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்பவே சீரான நிலை தான் இருக்குது. அதனால் பயந்துக்க வேண்டாம். வழக்குகள் ஒத்தி போகும். மேலும் தேங்காய் மாலை அணிவித்து விநாயகரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் குறிப்பிட்டு உங்களுக்கு வக்கீல், ஜோதிடர்கள், நீதித்துறை, நிதித்துறை, ஆசிரியர்கள், மார்க்கெட்டிங் துறை இது போன்றவற்றில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இவர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், நீங்கள வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு தெளிவோடு மேற்கொள்ளுங்க. எந்த பிரச்சனையும் வராது. பித்திருக்களுடைய நல்லாசி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நீங்கள் விநாயகருடைய வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் விநாயகருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவருக்கு தோப்பு கரணங்கள் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தான் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பிட்டு நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா சரியான வாய்ப்புகள் கிடைக்காம தாமதமாயிட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு நல்ல ஒரு முயற்சியை போடுங்க. அந்த வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் அமையும். பணியிடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் ஒரு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எப்போதுமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசியலில் உள்ளவங்களுக்கும் சாதகமான காலமாகத்தான் இது அமைய போகுது. பதவி, புதிய பொறுப்பு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தைகளில் கடுமையான போட்டிகள் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த போட்டிகளில் எப்போதுமே நீங்கள் அனைத்தையும் தகர்த்து எறிந்து முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க போகிறீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வாரத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். வணிகம் தொடர்பான பயணங்கள் பலன் கொடுக்கும். காதல் உறவில் சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது. எந்த விஷயத்தையுமே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தன் கவிழ்த்தன்னு 1-2 முறை யோசிக்காமல் செய்கிறது ரொம்பவே ஒரு விபரீதமாக மாறலாம். அதனால் எந்த விஷயத்தையுமே நீங்கள் யோசித்து செய்வது இன்னமும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பிட்டு பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது பண முதலீடு செய்யும்போது சரியான நபருடைய ஆலோசனையை பெறுறது மிகவும் நல்லது. இல்லை அப்படின்னா சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தகர்த்து எறிவீங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். குறிப்பிட்டு வேலை தேடுறவங்க காத்திருக்க வேண்டிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது பணியிடத்தில் ரொம்பவே சிறப்பாகத்தான் இருக்குது. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொறுப்புகளை நல்லபடியாக செய்து முடியும் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.